திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு தணிக்கைக்கு பிறகும் சினிமாவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோருவது ஜனநாயக உரிமையா, அத்துமீறும் செயலா அல்லது சகிப்பற்ற தன்மையின் வெளிப்பாடா என்று கேட்டிருந்தோம். 43% நேயர்கள் ஜனநாயக உரிமை என்று சொல்லியிருக்கிறார்கள். 35% பேர் அத்துமீறும் செயல் என்றும் 22% பேர் சகிப்பின்மை என்றும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. சென்சார் போர்டை பற்றி தான் மிக முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாரு. சென்சார் போர்டு தான் ஃபைனல், அவங்க சொன்ன பிறகு எனக்கு திரையிடுங்க அப்படின்னு சொல்லி குறுக்கிட்டு கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்றார். பிறகு சென்சார் போர்டில் நியாயமானவங்க வரணும், நேர்மையானவங்க இருக்கணும், தேசிய சிந்தனை இருக்கிறவங்க இருக்கணும், நாட்டுப்பற்று இருக்கிறவங்க இருக்கணும்லாம் நிறைய எடுக்கிறாரு. இப்போ சென்சார் போர்டுன்றது ஒழுங்காக செயல்பட்டாலே இது மாதிரியான பல பிரச்சனைகள் வராது, அது வர்றதை தடுத்துட முடியும் அப்படின்ற கருத்து இருக்கு. நீங்க சென்சார் போர்டு எப்படி மாறணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா நானும் பாலு மாதிரி நானும் சென்சார்ல பேனல்ல மெம்பரா இருந்திருக்கேன். சென்சார் எப்படி இயங்குதுன்னு எனக்கும் தெரியும். சென்சாரில் நான் அவஸ்தையும் போட்டிருக்கேன். என்னுடைய படத்துக்கு சென்சார் ரொம்ப தேவையில்லாத 12 கட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா அதோட போராடி இருக்கேன். என்ன ஆனால் எனக்கு அதை பத்தி தெளிவா தெரியும். ஆனால் அந்த தணிக்கைன்னு ஒரு குழு இருக்கிறத நான் ஆதரிக்கிறேன். சினிமாவை பொறுத்த மட்டும் அது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி வரும்போது தணிக்கை குழு உறுப்பினர்களை யாரு தேர்ந்தெடுக்கிறாங்கிற போது இப்ப அது முழுக்க முழுக்க அரசியல் இருக்குங்கிறது அடிப்படை பிரச்சனை. யார் ஆளுங்கட்சியா இருக்காங்களோ அந்த ஆளுங்கட்சி தனக்கு வேண்டியவங்க கட்சியில யாருக்கெல்லாம் வேலை கொடுக்க முடியாம இருக்கும், கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள், அவங்க உறவுக்காரங்க, அவங்க வீட்டு பெண்கள், இப்படின்னு மட்டுமே அதை அள்ளி விநியோகிக்கிற சுண்டல் மாதிரி அது கொடுக்கிற மாதிரியான ஒரு பேனல் மெம்பர்ஸ். சினிமா பாக்குற எல்லாரையும் மெம்பர் ஆக்குறாங்க. அப்படி இல்லை, அப்படின்னா பரவாயில்ல. பொதுவாக சினிமா பார்க்கிறோட அவங்களுக்கு கூட ஒரு விமர்சன பார்வை இருக்கு, படத்தை பத்தி சொல்லிடுவாங்க. இது அப்படி இல்லை. இந்த ஆளுங்கட்சி சார்புங்கிற ஒரு டாமினண்டா இருக்கு. அதனால்தான் சென்சார் அரசியல் படங்களை தான் அதிகமா கை வைக்குது. ஆபாச படங்களை கை வைக்கிறது இல்ல, வன்முறை படங்களை கை வைக்கிறது இல்ல, சீரழிவு படங்களை கை வைக்கிறது இல்ல. அதெல்லாம் கை வைக்கணும்னு அவரை சொல்றது நம்ம ஏற்றுக்கொள்றோம். இரண்டாவது, சென்சார் போர்டை சீர்திருத்த வேண்டும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சென்சார் போர்டு இருக்கிற வரைக்கும் அதை விட்டுட்டு வெளியில ஒரு சூப்பர் சென்சார் போர்டுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்க சென்சார் போர்டு சரியாக செயல்படாததும் அது மக்கள் விரோத படங்களை அனுமதிப்பதும் தான் பிரச்சனைக்கு காரணமே. அவர்கள் சரியாக செயல்பட்டால் இங்க எந்த போராட்டத்திற்கும் வழி இல்லை, தேவையும் இல்லை. முழுக்க முழுக்க அவர்கள் தங்கள் கருத்துக்கு, அரசை ஆதரிக்கிற கருத்துக்கு சொல்ற மாதிரி சென்சார் போர்டுல எல்லா மதத்தை சேர்ந்த பிரதிநிதிகள், எல்லா ஜாதியினுடைய பிரதிநிதிகள், பார்வையுள்ள பிரதிநிதிகள் அப்படி உட்கார சொல்ல வரல. நியாயமானவர்கள் நியாயத்தின்படி செயல்பட்டோம், சட்டத்தின்படி செயல்படட்டும், நியாயத்தின்படி செயல்படட்டும். ஏன்னா இங்க வைக்கப்படுகிற கருத்து எப்படிப்பட்ட கருத்துன்னு பார்க்கணும். சரி, அதுதான் நிமிஷத்துல உங்க கருத்து. இல்லை, இப்போ ஏற்கனவே பல விதமான ரெப்ரசன்டேஷன் அங்கே இருக்குது. மதத்தினுடைய அடிப்படையில் சமூக சேவர்கள். இப்போ நான் எந்த கட்சியுமே கிடையாது, 7 வருஷமா மெம்பராக இருந்திருக்கேன். என்ன எந்த அடிப்படையில் எடுத்தாங்க? ஆனால் நான் என்னுடைய மனசாட்சி கட்டுப்பட்டு எல்லா படத்துக்கும் எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். அதே நேரத்தில் இப்போ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த புது ஆக்ட் இப்போ வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா, பல குறைபாடுகள். என்னை பொறுத்தவரை தற்போது இருக்கிற இந்த சென்சார் போர்டு என்பது அது எந்த தேசிய நாட்டை யார் ஆளுகிறோம் அவர்களுடைய பிரதிநிதிகளுடைய குழுவாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் அநேகமாக சென்சார் போர்டை நோக்கி தான் இருக்கும் என்பதை நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். நன்றி, உங்கள் நாளுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் ஒரு நேர்பட பேச்சு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும்.